அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அது இல்லாமல் தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க, லைக் பட்டனை கொடுத்துருங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா வரக்கூடிய கல்வியாண்டு, அதாவது 2025-26 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பாடங்கள் நீக்கப்பட்டிருக்கு. 4 புதிய பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அவங்க தகவலாம் வாட்ஸ்அப்பில் வந்திருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனுடைய புக்கு பிடிஎஃப்பும் வந்தது. நம்ம ஏற்கனவே அந்த புக்கை பிடிஎஃபாக உங்களுக்கு வீடியோ போட்டேன். இப்போ இந்த காணொலியில் நம்ம சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மெல்ல கற்கும் மாணவர்கள் தான் இங்கே மனசில் வச்சுட்டு இளந்தமிழ் வழிகாட்டி இப்போ அதுக்கான மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். அதை மொதல் யூனிட்டை இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. தொடர்ந்து நம்ம அந்த வழிகாட்டுதல் ரெடி பண்ணிட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா புத்தக வினாக்களை மட்டும் இங்கே தொகுத்து மொதல் இயலை மட்டும் இங்கே கொடுத்துக்கிறோம். அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்து சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாட புத்தகம் 2025-26 மெல்ல கற்பதற்கானது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 9வது படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இந்த புத்தகம் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதற்கு இந்த புதிய புத்தகத்திலேருந்து நம்ம ஒரு புதிய வழிகாட்டி அமைச்சிக்கிறோம். இது கொஞ்சம் இதுலேயும் நம்ம கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எடுத்தோடனே காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். இது பார்த்திங்கன்னா போன புத்தகத்தில் 8வது இயல் வந்தது. இப்போ முதல் கேள்வியாக வந்திருக்குது. அதற்கு ஆன்சர், இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்து 2வது கேள்வியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிகோலிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது, என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அடுத்து பாருங்க, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் எது? இத்தொடர் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளன் பெயரும் முறையே. பாடல் கேட்டவர். அடுத்து, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இங்கே முன்னே என்ன பார்த்தீங்கன்னா குலை வகை, மணி வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த பெயர் குலை பெயர் வகை, மணி பெயர் வகை, கிளை பெயர் வகை, இலை பெயர் வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் மணி பெயர் வகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5வது ஒன்வேரில் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கொழுந்து வகைன்னு கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ கிளை பெயர் வகை அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இது ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் முதல் கிளை பார்த்தீங்கன்னா வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுன்றது. இப்போது இந்த 2025-26 புத்தகத்தில் பலகை எப்படி கொடுத்துருவாங்க. பலகை எப்படி பார்க்கும்போது மரப்பலகை எப்படி பார்த்தீங்கன்னா மரப்பலகை தனிமொழி. பல குற்றத்தை என்பது பல கைகள் தொடர்மொழியாக வருது. ஸோ வேறுபடுத்தி காட்டுறதுக்கு இது போதுமானது. அடுத்து பாருங்கள், மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள 50 காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. இது சென்ற புத்தகத்தில் இருந்த அதே வினாதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது கேள்வியும் சென்ற புத்தகத்தில் இருந்த அதே கேள்வி உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. அடுத்து 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக, அதாவது 8வது இயலில் கேட்கப்பட்ட கேள்வி அதுலேயும் மாற்றம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் அடி எதுகையும் இலக்கண குறிப்பு கேட்டிருப்பாங்க சென்ற ஆண்டில். பார்த்தீங்கன்னா இந்த புதிய புத்தகத்தில் கொள்வோர் கொள்கை, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. அது மட்டும்தான். அடுத்து பாருங்கள் 5வது கேள்வி, சொல்வளத்தை உணர்த்துவதும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. சம்பா நெல் வகை, ஆவிரப்பூ சம்பா, ஆனைக்கும்பன் சம்பா, குண்டு சம்பா, சீரக சம்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறு வினாவில் ஒரு வினாவை எடுத்துருக்கிறாங்க. மீதி எல்லாமே அதே வினா தான். தமிழனை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரை சுட்டுவனையாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகையினை 5 பெயரை தொடரமைக்க. இது அப்படியே கேட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இவை அனைத்தும் யாம் அறிவோம். அது பற்றி உமது அறிவுகள் எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். கூற்றில் வண்ண எழுத்துக்கள் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயராக மாற்றுக அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன பண்ணணும்னா நம்ம புதுசாக மாடி பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்ன அறிதல் அறியாமை அப்படின்றது. இதை பார்த்தீங்கன்னா இந்த வினைமுற்று எடுத்து போட்டோம். அதே மாதிரி அந்த கேள்விக்கு தனியாக பிரித்து போட்டோம். தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் ரெண்டையும் கொடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்க, நெடுவினாக்கள் நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக.
இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிச்சட்டம் போட்டுக்கிறோம். முன்னுரை நாட்டு வளமும் சொல்வளமும் முடிவுரை. முன்னுரை நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்பு என்பதை பாவாணர் வழி இக்கட்டுரையில் காண்போம். அடுத்து நாட்டு வளம் சொல்வளமும் நாட்டின் வளமும் சொற்களின் வளமும் தொடர்புடைய என்கிறார் பாவாணர். நாட்டு வளம் சொல்வளத்தை உருவாக்குகிறது. சொல்வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது. விளைபொருளின் மிகுதியாலும் சொல்வளம் பெருகுகிறது. எடுத்துக்காட்டு சம்பா நெல் வகை. நீங்கள் 2 மார்க்கில் படித்ததை அப்படியே எடுத்து இங்கே நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு சிம்பிள் ஒரே கேள்வியை மறுபடியும் நீங்கள் ரிப்பீட் ஆதான் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னால இந்த நெடுநாளை வச்சுக்கிறேன். முடிவுரை நாட்டு வளமும் சொல்வளம் தொடர்பு என்பது பாவாணர் வழி இக்கட்டுரையில் கண்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலக்கணிதம் பகுதியில் புரிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. இது 8வது இலக்கத்தை கேள்வி அப்படியே கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே நம்ம எழுதிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து விரிவான நெடுவினா. இது வந்து விரிவான நெடுவினா. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒடுக்குறிப்பிச்சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. இது குறிப்பிச்சட்டம் போட்டு நம்ம ஏற்கனவே சென்ற ஆண்டு கொடுத்தப்பட்ட அதே கேள்வி தான். இதை அப்படியே மாற்றி இப்போ புதுசாக ஒன்று தோணிப்படும் பாடு அப்படின்னு ஒரு உட்தலைப்பை மறுபடியும் சேர்த்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு இயலுக்கான புக் பேக் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் நோட் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கிளாஸ் ஒர்க் நோட் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து நிறுத்தி நீங்கள் எழுதிக்கலாம். இதற்கான பிடிஎஃப் வந்து அவைலபிள் இல்லை. பிடிஎஃப் வந்து கேட்காதீங்க. இது வந்து வழிகாட்டியாக விரைவில் உங்களுக்கு வெளியே வரும். அப்போ வரும்போது நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இளந்தமிழ் வழிகாட்டி அதாவது 24, 25க்கான புத்தகங்கள் நமக்கு ஓரளவு ஸ்டாக் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்ட பகுதியில் வந்து நீங்கள் தவிர்த்துட்டு மீதி பகுதிகளை நீங்கள் படிக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த புதிதாக சேர்க்கப்பட்ட 4 பாடங்களுக்கான இந்த வினாக்களையும் எந்தெந்த வினாக்கள்லாம் வந்து மாறி இருக்குது அந்த வினாக்களையும் கொடுத்து ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா 24, 25 புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைந்த விலையிலேயே கிடைக்கும். இப்போதைக்கு அது அவைலபிள் ஸ்டாக் இருக்குது. வேணுங்கிற வாங்கிக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த புதுசாக வந்து அதை பிடிஎஃப் ரெடி பண்ணி எந்தெந்த கேள்விகள் புதுசாக வந்திருக்குது அப்படிங்கிறத ரெடி பண்ணி உங்களுக்கு நான் நம்ம வெப்சைட்டில் போகிறேன். இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்து கூட உங்களுக்கு ஒரு புத்தகமாக கூட ஒரு சிறு புத்தகமாக கொடுக்குறேன். அதாவது சேர்க்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு போட்டு அதுக்கான வினாக்களை வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அதே ஒரு பிடிஎஃப்பில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து நம்மளுடைய பழைய 24, 25 வழிகாட்டியில் அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு புதிய கேள்வியில் நம்மளுடைய புதுசாக பிரிண்ட் அவுட் புத்தகத்துலேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். சரி, இந்த புத்தகத்துக்கான விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு அதாவது 24, 25ஆம் ஆண்டுக்கான கல்வியாண்டுக்கான புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து 180 வரைக்கும் கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் மாறினால இந்த புத்தகத்தை வந்து நம்ம இப்போ வெறும் 80 ரூபாய் என்ற அளவில் கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க 80 ரூபாய் ஒரு புத்தகத்துடைய விலை ப்ளஸ் அந்த கொரியர் அமௌண்ட் ஒரு 40 ரூபா, மொத்தம் 120 ரூபா. இந்த அமௌண்ட்டை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த ஒரு புத்தகம் அனுப்பப்படும். அது கூடவே உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி புத்தகமும் வழங்கப்படும். அதே பழைய பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த புத்தகம் அனுப்பப்படும். அதற்கான அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அது வந்து நம்ம சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்டர் வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2025, 26ஆம் ஆண்டு புத்தகம் வழிகாட்டி வந்து விரைவில் உங்களுக்கு வந்து முழுமைப்பட்ட ஒரு வழிகாட்டியாக மே மாதம் கடைசியில் இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு நான் இந்த காணொலி இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.